சாரியில் வந்த பெரிய பார்டர் 2 கைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் இருந்த சின்ன பார்டரில் ஒரு நேர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ டிசைன் வந்து இருந்தது. அந்த பூ டிசைனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தனியாக வந்து எடுத்து நம்ம வந்து ரவுண்டு கழுத்துக்கு வந்து அழகாக நம்ம வந்து திருப்பி 2 பக்கம் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பீஸு, அந்த சின்ன பார்டரை 2 பக்கமும் பீஸில் நான் வந்து மடிச்சுக்கிட்டேன். இந்த கழுத்து ரவுண்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த மார்க் பண்ண தாவில் 2ஆக மடித்து 1/4 இன்ச்சுக்கும் பாதி, அதில் 1/4 இன்ச்சில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக நம்ம வந்து தையல் வந்து போடுறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு மார்க்குக்கும், அதாவது ஒரு ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றதுனால வேகமாக ஓடும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பொறுமையாக வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஓடும்போதே பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் இருக்கும். அந்த சேனல் நேமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டன் டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக வந்து பொறுமையாக வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு மார்க்குக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிக்கிறேன். ஒரு பாதி மட்டும் நம்ம வந்து டாட் பிடிச்சா போதும். இன்னொரு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிடிச்சிருக்கிற டாட்லேருந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம வந்து டாட் வந்து பிடிச்ச பிறகு இதே பார்டரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட முன்பக்கத்துக்கும், அதாவது ரைட் சைடு வரக்கூடிய முன்பக்க கழுத்துக்கும் நம்ம வந்து கொண்டு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து திருப்ப போகிறோம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரோட கீழ்ப்பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக பைப்பிங் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ சாரியோட கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து மேல் பக்கம் கீழ்ப்பக்கம், அந்த பார்டனுடைய மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ அந்த கீழ்ப்பக்கம் ஓரம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து மடித்து தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே ஓரமாக வச்சு நம்ம தையல் போட்டு உள் பக்கமாக நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த வெளி ரவுண்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு தையல் போட்டதும் இந்த பார்டரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கழுத்து ரவுண்டு கழுத்தில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இந்த கீழ்ப்பக்கம் கொடுத்த அந்த கிராஸ் பீஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள் பக்கமாக மடித்து பைப்பிங் மாதிரி ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்டர் வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ கீழ்ப்பக்கம் எப்படி நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்தோமோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் கட் பண்ணி அதே பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி அழகாக நம்ம வந்து ஒரு பக்கம் ஓரம் மடித்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு கட் பண்ண கிராஸ் பீஸுக்கு வந்து ஓரம் மடித்து தையல் போடல, நம்ம கழுத்துக்கு வந்து கொடுக்கும்போது அந்த ஓரம் வந்து மடித்து தையல் போட்டு பைப்பிங் வந்து எப்பயும் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பாட்டிலில் இருந்த அந்த சின்ன பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரே நேருக்கு வர மாதிரி நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து வந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கீழ் பக்கம் ரெண்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்து இந்த பார்டர் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பும் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து தச்சு முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.